இப்போ என்னென்னா, இந்த படம் ஏன் இட்லி கடைன்னு பேர் வச்சாங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்டே இருக்காங்க. எல்லா படத்துலேயும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது. மொத்தத்தையும் திட்டி தீத்துருவார். அப்பன் தான் எதிரியாகவே இருப்பான். என்ன மூர்த்தி சார், என்ன இளவரசு, வாங்க, ரெண்டு பேர்ட்டுமே பஸ்ஸுக்கு காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இருக்காது. தனுசுக்கு சாப்பாடு சமைக்கிறார்களே, எங்களுக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியாக வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா, தயவு செஞ்சு ஊரின சேர்க்கையாலும் பரவாயில்ல. ஒரு மிக சிறந்த நடிகரா எல்லா படத்துலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவரோட கேரக்டர் தனியா தெரியும், நிற்கும், பேசும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேமரா பின்னாடி இருந்து அந்த மாதிரி நிறைய கேரக்டர்களை பார்த்துருக்காரு, ரசிச்சு ரசிச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. எங்க எல்லோருக்கும் பிடித்த நல்ல மனிதர், நல்ல நடிகர், அமேசிங் சினிமாட்டோகிராஃபர் இளவரசர் சார் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரைட்டு, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இருங்க 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 பேசிடுறோம். இப்போ என்னென்னா, இந்த படம் ஏன் இட்லி கடைன்னு பேர் வச்சாங்கன்னு நிறைய பேர் என்னை கேட்டே இருக்காங்க. நான் மெட்ராஸுக்கு சினிமாவுக்கு போன வருஷம் பிறந்தவர் தான் தனுஷ். நான் மெட்ராஸுக்கு போய் அசிஸ்டண்டாக சேர்ந்துட்டேன். அந்த வருஷம் தான் அவர் பிறந்தார். அவருக்கு இந்த மதுரையை பற்றி, அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் சென்னையிலேயே வாழ்ந்து சென்னையிலே வளர்ந்த பையன். எப்போவாவது லீவுக்கு வந்துட்டு போகிற ஒருத்தர். ஏன் டைரெக்டாக தனுஷ்டே வரேன்னா, அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க. அதனால தான் முதல்ல பாரதி ராஜா, இளையராஜா எல்லாம் தேனி பக்கத்தில் இருந்து சென்னைக்கு போனப்போ ஒரு பாட்டு வரி வரும். தேவாரம் ரோட்டு வழி, தேனிச்சந்தை போகிற வண்டி, போடி வழி போனோம்னா ரோடு ரொம்ப மோசமப்பா, பத்திரமா கொண்டு போனால் நான் பருத்தி கொட்டை வாங்கித்தரேன். போடிங், தேவாரம்ங்கிறது ஒரு ஊர் பேர், போடிங்கிறது ஊர் பேர், உங்களுக்கு தெரியும். அந்த ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். அந்த ஊரோட அருமையை பெருமையை அங்கேருந்து வந்தவங்க சினிமாவில் பெரிய ஆளாகும்போது சொன்னாங்க. அதே மாதிரி அங்கேயே இருக்கிற சங்கராபுரத்துலேருந்து ஒரு இளைஞர், அவங்க அப்பா போய் அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் இப்போ அவர் ஹீரோ ஆகி வந்துட்டார். இதில் முக்கியமான விஷயம் இந்த இட்லி கடையில் சொல்ல போகிறது என்னென்னா, தனுஷுங்கிற நடிகர் ஆரம்பத்தில் அறிமுகமாகுது. எல்லா படத்துலேயும் அப்பங்களை திட்டாத திட்டே கிடையாது. மொத்தத்தையும் திட்டி தீத்துருவார். அப்பன் தான் எதிரியாகவே இருப்பான். அது இப்போ என்ன ஆயிடுச்சு, பரிணாம வளர்ச்சியில் வர 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 கரெக்டாக ஒரு ஃபேமிலி எமோஷன்னா என்ன, ஒரு அப்பனோட கேரக்டர் என்ன, ஒரு அப்பனுடைய கேரக்டரு, அந்த எமோஷனை நம்மளை எவ்வளோ தூரம் நம்ம உள்வாங்குகிறோம். ஒரு ஃபேமிலிக்குள்ளரையே நம்ம எமோஷனலாக கனெக்ட் ஆகாத போது நம்ம எங்கே சொசைட்டியை பற்றியோ ஒரு நாட்டை பற்றியோ கவலைப்பட போகிறோம். முதல்ல குடும்பத்தில் அப்பா அம்மா, அதுதான் இந்த உணர்வுகளை ஒழுங்காக கனெக்ட் ஆகணுங்கிறதுக்காகத்தான் அதை வாழும்போதே இருக்கணும். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே அந்த கடமையை நம்ம செய்யணுங்கிறது தான் அடிப்படையாக வச்சு தான் ஒரு இட்லி கடை. இந்த இட்லி கடைக்கு நல்ல வேளை நான் சென்னையில் உலர தெரிஞ்சு எப்படி ஒரு இட்லி கடைன்னு பேர் வந்துச்சுன்னா, அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது பூ பறிக்கிறது. இப்போ நம்ம மதுரை மல்லியை பற்றி பேசணும். திருச்சுழி, அருப்புக்கோட்டை, மல்லாங்கனர் பக்கத்தில் தான் நமக்கு மல்லிகைப்பூ பூத்து மதுரை மல்லின்னு பேர் வந்துருக்கு. அங்கே மதுரை மல்லியை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா காசு கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி அவங்க தாத்தா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு இட்லி கடை. அந்த இட்லி கடையில் 2 இட்லி வாங்கி சாப்பிட்றது அவருடைய பெரிய கனவு. இப்போவே அவர் ரொம்ப குண்டா இருக்கார், அப்போ எவ்வளோ ஒல்லியாக இருப்பாருன்னு பார்த்துக்குங்க. அப்போ போய் பூ பறித்து அதில் பாட்டி வீட்டில் காசு கேட்கக்கூடாது, அதுலேயும் ஒரு சுயமரியாதை. இதெல்லாம் ரொம்ப மோட்டிவேட்டடான விஷயத்துக்காக சொல்லுவார். அந்த வயசுலேயே போய் பாட்டி வீட்டில் ஒரு 10 பைசா, அரைனா 3/4 ரூபா கேட்டால் கொடுப்பாங்கல்ல, தினம் கேட்டால். ஆனால் நம்மளே உழைச்சி நம்மளே வாங்கணும்னு பூ போட்டு அந்த காசில் போய் 4 இட்லி வாங்கி சாப்பிட்டு, அதுக்கு ராத்திரிலாம் கனவு காண்றது 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கே போய் சாப்பிடணும் இட்லின்னு. அப்படி ஒரு இட்லி கடையை தான் இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு பேசி அதனால் இட்லி கடை. இந்த இட்லி கடை எப்படி அப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ஒரு பாசப்பிணைப்பு. உயிரோடு இருக்கும்போது அப்பனை பற்றி புரியலையே, உயிரோடு இருந்தப்போ நம்ம அப்பாவை பார்த்துருக்கலாமே, அதை தான் இந்த படத்தின் மூலமாக உங்களுக்கு சொல்கிற செய்தி. ஒரு காலத்தில் அப்பாவை திட்டியே படம் எடுத்தவர் இப்போ அப்பாவோட அருமையை பார்க்குறாரு. இந்த தலைமுறை இருக்கிற உங்களுக்கு அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக இந்த படத்தை நடிச்சேன்ற முறையில் எனக்கு ஊதியம் கொடுத்த ஒரு கம்பெனிக்கு வருமானம் வரும்னு நான் பேசுகிறேன். அதே சமயத்தில் குடும்ப உறவுகளை பற்றி பேசணும். எப்போவுமே தான் இருக்கிற மேடையை முழுசாக ஆக்கிரமிக்கிற அன்புக்கும் பண்புக்கும் உரிய திரு பார்த்திபன் சார். கிட்டத்தட்ட பார்த்திபன் சாரோட ஃப்ளாஷ்பேக் பேச ஆரம்பிச்சோம்னா, மெட்ராஸில் ராம் தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்குது. அங்கே நான் 12C பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சார் அப்போ தாவணி கனவுல 2-3 சீன் நடிச்சிருந்தார். சார் பேர் மூர்த்தி. என்ன மூர்த்தி சார், என்ன இளவரசு, வாங்க, ரெண்டு பேர்ட்டுமே பஸ்ஸுக்கு காசு இருக்காது, சாப்பிட்றதுக்கெல்லாம் காசு இருக்காது. அங்கே வடபள்ளியிலேருந்து டீனர் வரைக்கும் சினிமா பற்றி பேசிக்கிட்டே நடந்து போவோம். அந்த மாதிரி பல நினைவுகள். பாக்கியராசோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இப்போ எல்லாரையும் ஒரு அடையாளம் கொடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது நீங்கள் தான். இந்த படத்தையும் நீங்கள் குடும்பத்தோடு தேட்டரில் பார்க்கணும். அன்புக்குரிய தம்பி
அருண் விஜய், உங்கள் அப்பா என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ தம்பி. அப்போ ரஜினி சார் வந்ததுக்கப்புறம் நான் ரஜினி சாரை தவிட்டு விஜயகுமார் சார் விட்டுட்டேன். வந்து நீங்கள் இந்த படத்தில் வந்து நம்ம ஃபைட் சீன் போது பண்ணும்போதெல்லாம் நான் உங்களை ரொம்ப ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஈகோ எதுவுமே இருக்காது. என்னோட கேரக்டர் என்னவோ அதுக்குள்ளே போயிடுவேன். பட் ஒரு ஹீரோவாக இருந்துட்டு இதுக்குள்ளே உள்ள வர்றது ரொம்ப சிரமம். நீங்கள் அதை வந்து அழகாக அடாப்ட் பண்ணிவிட்டு அருமையாக உள்ளர போனீங்க. வெரி குட் தம்பி. காவியா, போன தடவை உங்களை பேசாமல் விட்டு ஒரு குற்றம் உணர்ச்சி பாருங்கள். கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் ரியாஸ் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பாண்டி, மீனா, மேனேஜர்ஸ் எல்லாம் யாரும் இங்கே வரல. அவங்க எல்லாத்துக்கும் இன்னொன்று ராஜா. ராஜா வணக்கம் ராஜா. ராஜா வா ராஜா, கொஞ்சம் வா. இல்லை இல்லை, உன்னை பற்றி சொல்லணும். இல்லை வாயா, இங்கே வாங்க. இவர் வந்து பேர் ராஜா. இவர் இருங்க, ஏன் எங்கே ஓடுறீங்க? தனுஷுக்கு சாப்பாடு சமைக்கிறாரோல எங்களுக்கு சூப்பராக சமைச்சு கொடுத்து ரொம்ப ருசியாக வச்சுக்கிட்டு நான் சொல்லிட்டேன், ராஜா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ராஜா, தயவு செஞ்சு ஊரின சேர்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ ரொம்ப நல்லா சமைக்கிறேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக எனக்கு தெரியும். மூலமாக வந்து திரும்பி பார்த்தா அவர் என்ன யோசிக்கிறாரு, லுக்கு விட்டால் என்ன செய்கிறாரு, எப்படி கோபமாக இருக்கார், அதை மாதிரி இருக்கிற பெரிய விஷயம். இதே மாதிரி வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். அவங்கள்ட்ட அறிமுகப்படுத்துகிற எனக்கு ஒரு திருப்தி. ஓகே, இன்னொருத்தர் இருக்கார், அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. சுப்பிரமணிய சிவா சார். அவர் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாருன்னு அவருக்கும் தெரியாது, கேட்குறவங்களுக்கும் தெரியாது. ஆனால் தம்பி மாதிரி ஒருத்தர் இருந்ததுனால தான் தனுஷுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய மாரல் சப்போர்ட்டுப்பா. அதை வந்து நான் ரொம்ப நிறைய அப்சர்வ் பண்ணி, ஒரு டெக்னீஷியனாக இருந்ததுனால 5 நிமிஷத்தில் அந்த அவர் ஏதோ ஒரு பொருள் கேட்டோம் வச்சுங்களேன், இந்த ஆண்திவேன்னா அரை மணி நேரமோ 1 மணி நேரமும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஆண்திவேன்னா ஆண்திவே, அது தனுஷுக்கு டைரக்டராக தெரியும். இந்த ஒரு கோட்பாடு வந்து இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க பொறுப்பை இன்வால்மெண்ட்டாக செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்மெண்ட். அதை உங்களுக்கெல்லாம் சொல்கிறது ஒரு ஹீரோவை சம்பிரதாயமாக பாராட்டணுன்றதுக்காக அல்ல. நீங்கள் வளர்கிற தலைமுறை எந்த தொழில் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம், அதில் உங்களை முழுசாக ஈடுபடுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெற்றியாளர்களாக இருப்பீங்கிறது தான் இந்த படத்தின் மூலமாகவும் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ மூலமாகவும் நல்ல சொல்ல செய்தி. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.